ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் 2 திரைப்படம் இது வரைக்குமே இந்தியாவில் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பெருசாக ப்ராஃபிட் கிடைச்சதா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 இந்த திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் இந்தியன் 2. ஸோ இந்த படத்துக்கு வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் கொடுக்கும். முக்கியமாக வந்து 1000 கோடி கலெக்ஷனாக வந்து இந்தியன் 2 வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியிலும் இருந்துச்சு. தமிழ் சினிமா எல்லா ரசிகர்கள் மத்தியிலும் வந்து இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லேயே தெரிஞ்சது இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக அந்த 1000 கோடி கலெக்ஷன்லாம் பண்ணாது. ஸோ லைக்கா நிறுவனத்துக்கு லாபம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து விட்டது. இப்போ வந்து இந்தியன் 2 திரைப்படம் இந்தியாவில் மட்டுமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து லாஸா இல்லை ப்ராஃபிட்டா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்தியன் 2 திரைப்படம் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 30 40 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து நெகட்டிவ் விமர்சனம் இந்தியன் 2க்கு வந்து அதிகமாக வந்ததால் செகண்ட் தேர்ட் டே அப்படியே வந்து வசூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். செகண்ட் டே வந்து வெறும் 17 கோடி ரூபாய் தான் வந்து கலெக்ஷன் பண்ணது. அப்படியே வந்து குறைய ஆரம்பித்து மொத்தமாக வந்து இந்தியாவில் மட்டுமே வந்து இந்தியன் 2 திரைப்படம் வந்து 85 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு கடந்த 6 நாளில். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கலெக்ஷன் அப்படின்னு பேசப்படுகிறது. முக்கியமாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து பெரும் லாஸ் வந்து இந்தியன் 2க்கு வந்து ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து இந்தியன் 3 வந்து ஈடுகட்டிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து லைக்கா நிறுவனம் இந்தியன் 2 படக்குழுவும் இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?